ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய அடீனியம் பிளான்ட்டுங்க. செடிக்கு தண்ணி ஊற்ற போகலான்னு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்போவே தெரிஞ்சுட்டேன், சரி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க செடிக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் புழு தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டையுமே இந்த மாதிரி லீஃப் வந்து இது மாதிரி ஒரு அரிச்ச மாதிரியோ சாப்பிட்ட மாதிரியோ ஒரு ஹாஃப் லீஃப் இப்படி இருந்ததுனாவே தெரிஞ்சுக்கலாங்க. லீஃப் இப்படி டேர்ன் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புழு இருக்குங்க. பாருங்கள், ஸ்டெம்மில் அந்த லீஃபுக்கு பின்னாடி அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க, குட்டி குட்டி புழு இந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டி புழு இருக்கிறப்பவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம பிளான்ட் வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாங்க. அப்படியே விட்டுச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டம். நான் அவ்வளோ அப்படியே விட்டுட்டேங்க. ஒரு நாள் மழை காலத்தில் இப்படி வந்திருந்தது ஒரு டைமு. சரி, சின்ன புழுவாக தானே இருக்குது, அப்படியே மழையில் போட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது விழுகாமல் அப்படியே ஃபுல்லாக லீஃபை சாப்பிட்டு ஸ்டெம்மை சாப்பிட்டு அப்படியே ஹோல் பிளான்ட்டே வேஸ்ட் ஆயிருச்சுங்க. அப்படியே குச்சி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தது. அந்த புழுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகிருங்க. இப்போ இவ்வளோன்னு இருக்குது. அது அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே க்ரீன் கலரில் அவ்வளோ தடிமண்ணா அவ்வளோ பெருசாயிரும். அதை பார்க்கறக்கே நமக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குங்க. பிளான்ட்ஸ் நிறைய வச்சுக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் தெரிஞ்சுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த செடியிலையுமே இந்த மாதிரி புழுவோ இல்லை வந்து உங்களுக்கு அந்த மாவு பூச்சி எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம செடியை வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாங்க. எந்த ஸ்ப்ரே, அந்த மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே நம்ம ஹார்டாக வாங்கிட்டு வந்து எதுவுமே அடிக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டாவே ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்மளுக்கு கட் பண்ணி விட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல ஒன்றா மஞ்சத்தூளோ இல்லையா சாஃப் ஃபங்கிசைடோ வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. சாஃப் ஃபங்கிசைட்னா க்ரீன் கலராக இருக்குங்க. அதாவது பூச்சி மருந்து கடையில் விற்கும். 100 கிராம்ஸே ரொம்ப கம்மி விலையாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெம் வந்து அழுகி போகாமல் இருக்குங்க. மறுபடியும் பிரான்ச் வந்து நல்லா துளிர் விட்டு வரக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அப்ளை பண்ணுறது. இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. அந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி விடாதப்ப கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே இறங்கி கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டெம் வந்து அழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சம்மரில் இந்த வெயில் வந்து நம்மளுக்கே அவ்வளோ வெயில் தாங்க முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழு மாவு பூச்சி வந்துட்டே தாங்க இருக்குது செடிக்கு. இந்த அதாவது இந்த கிளைமேட் அந்த கிளைமேட்டில் எல்லா கிளைமேட்லேயுமே இந்த மாதிரி புழு பூச்சி வந்துட்டு தான் இருக்குது. சரி, அதை வீடியோ எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணால் தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட ஸ்டெம் அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க. கார்டனுக்குள்ளே எடுத்து வீட்டுக்கு வெளியில் எங்கே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃபர்தராக மற்ற பிளான்ட்லேயுமே அதை வந்து ஏறி அஃபெக்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.